أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا مريم قنتي لربك واسجدي واركعي مع الراكعين صدق الله العظيم. ஒரு பெண்ணின் மேன்மை அல்லாஹுவை வணங்குவதில் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இத்திருவசனத்தில் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மேன்மையை பற்றி எடுத்துரைக்கின்றார். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா மரியம் குனுதி, மரியமே நீர் எனக்கு வழிபட்டு நடப்பீராக. ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அனைத்தையும் முழுமையாக பின்பற்றி நடக்கின்ற பொழுது அந்த பெண் உலக பெண்களை எல்லாம் விட சிறந்தவளாக தேர்வு செய்யப்படுவார் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை இந்த அளவு ஏற்று நடந்தார்கள். அல்லாஹ்வுக்கு முழுக்க வழிபட்டு நடந்த காரணத்தினால் ரப்பு சுப்ஹானஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார், வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன், நீர் சுஜூது எனக்காக வேண்டி செய், எனக்காக வேண்டி ருக்கு செய் என்பதாக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுருக்கமாக சொன்னது என்னவென்றால், என்னை நீ வணங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வணக்கத்தில் அந்த அம்மா இந்த அளவுக்கு மேல் நிலையை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை அனுப்பி சொன்னான், யா மரியம் இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வதஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன். மரியமே, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்றால் எவ்வளவு நேர்த்தியாக வணங்கி இருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். வஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன், உலக பெண்களை எல்லாம் விட அல்லாஹ் உங்களை மேலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னார். அவர்களின் வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியுடன் செய்திருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பெண் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி வைக்கிறான். கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை ஒன்னா வாங்கி வைக்கிறது என்று சொல்லி 20-25 பட்டுப்புடவை வாங்கி வைக்கிறான். ஒரு பொட்டு பொடியா நகை சேர்க்கணும்னு நகை சேர்த்து வைக்கிறான். பண்ட பாத்திரம் எல்லாம் சேர்த்து வைக்கிறான். ஆறு சரியில்லை, நகை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் பிள்ளையுடைய அந்த ஒழுக்கம் சரியில்லை. அவர்கள் 2 ரக்காத்து தொழுக தெரியவில்லை. அல்லாஹ்விடம் எப்படி உதவி தேடுவது என்று தெரியவில்லை. அதை பழக்கிறதுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் முன் வருவதில்லை. உடம்ப வளர்க்கறதுக்கு நல்லா சோத்த போடலாம், பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியா சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும். அதுல இருக்கக்கூடிய அக்கறை அவர்களின் ஒழுக்க வரம்பில் பெற்றோர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வழிகேட்டில் போனவர்களை பற்றியெல்லாம் குர்ஆன் பல்வேறு இடங்களிலே பேசுகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்கிறான், உங்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், உங்களை உலக பெண்களை எல்லாம் விட மிக மேலாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். அல்லாஹ் சும்மா சொல்லவில்லை, அவர்களின் இபாதத்து அப்படி இருந்தது. ஓர்மையான அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக மாறி அமைந்தார்கள். தக்பீர் கட்டினால் ரப்போடு ரகசியம் பேசக்கூடிய அதீத நசீபை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ரப்பு சுப்ஹானஹு தஆலா அதனால் அவர்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்தான். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை மகனாக கொடுத்தான். அதிசய பிள்ளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். உலகமெல்லாம் அந்த பிள்ளையின் பக்கமாக திரும்பி பார்க்கும் ஆற்றல் உள்ள பிள்ளையை கொடுத்தான். இறந்து போனவர்களை உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அபூர்வ ஆற்றலை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். இத்துணை பெரும் சிறப்பு அம்சங்களை அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் அல்லாஹ் ஏன் தந்தான் என்றால்,
தாய் அந்த வழியில் இருந்தார்கள். ரப்புடைய தொடர்பிலேயே இருந்த காரணத்தினால் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கு சொர்க்கத்திலிருந்து உணவை இறக்கி தந்தார் என்று சொன்னார். அது ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான். பெண்களுக்கு அல்லாஹ் இதை ஏன் முன்னுதாரணமாக திருக்குர்ஆனிலே காட்டுகிறான் என்று சொன்னார். இவர்களை போன்று நீங்கள் மாறுங்கள், இவர்களை போன்று என்னிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்கு ஒரு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக, வழிகாட்டியாக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முன்னுதாரணப்படுத்துகிறார். இவர்களை ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மஸ்ஜிதுடைய மிஹ்ராபுக்கு பக்கத்தில் வைத்து வளர்த்தார்கள். ஒரு ஆணுடைய வளர்ப்பில் ஒரு பெண் விலாயத்து பெற்ற மகானாக மாறி அந்த நபியுடைய நிலையிலிருந்து மேலோக்கி போகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கி இருந்ததை பார்த்து, அவர்களுக்கு வானத்திலிருந்து உணவு இறங்கியதை பார்த்து ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதாவது இந்த பழத்துடைய அந்த சீசன் இல்லாத காலத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த பழத்தை கொடுத்தான். குல்லமா நகல அலைஹா ஜக்கரியா மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறைக்குள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போகிற பொழுதெல்லாம் வஜத இன்தஹா ரிஸ்கா, அங்கு உணவை பெற்றுக் கொண்டார்கள், சொர்க்க கனியை பெற்றுக் கொண்டார்கள். அது அந்த காலத்தில் விளையக்கூடிய கனி அல்ல. அப்ப ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்னாலகி ஹாதா, மரியமே உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்கிறார்கள். கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கு. அவர்கள் கதவை பூட்டி வச்சிருக்கிறார்கள். பூட்டி வைக்கப்பட்ட கதவுக்குள், அந்த அறைக்குள் இந்த பணம் எப்படி வந்தது என்பதை திகைத்து போய் கேட்கிறார்கள். அன்னாலகி ஹாதா, இது உனக்கு எப்படி கிடைச்சுன்னு கேட்கிறார்கள். பாரத்து மின் இந்தில்லா, என் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்சுன்னு சொல்லி அந்த புள்ள சொல்லுது. வளர்த்தவரை மிஞ்சினார்கள் அவரது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆச்சரியப்பட்டு போயிட்டார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு அல்லாஹ். பலம் உருவாகாத காலத்தில், இந்த காலத்தில் வராத கனியை ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ரப்பே, நான் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தனக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய நிலையை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து படித்தார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அருமைக்குரிய பெரியோர்களே, நல்லவர்களே, நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக வளர்த்திட்டால், வணக்க வழிபாடுகள் உள்ளவர்களாக அவர்களை உருவாக்கி விட்டால், அவர்களின் வாழ்வின் மேன்மையை அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்து தந்து விடுவான். நாம் அவர்களுக்கு பொருள் கொடுக்க வேண்டும் என்று இல்லை, பொருள் அவர்களை தேடி தானாக வரும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய தகப்பனார் ஷாம்ல போய் இறந்து போய் விடுகிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையாக இருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்களை கொண்டு வந்து பெருமானார்ட்ட கொடுத்துட்டாங்க. அம்மா தன்னந்தனியாக இருக்கிறார்கள், அழகும் அந்தஸ்தும் உள்ளவர்களாக இருந்தார்கள், ஏழையாக இருந்தார்கள். மதீனாவிலேயே மிகப்பெரிய செல்வர் சீமான் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உம்மு சுலைமா வந்து பெண் கேட்கிறாங்க, அம்மா என்னை நீங்க கட்டிக்கங்கன்னு சொல்றான். உம்மு சுலைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுத்துட்டாங்க. உன்ன மாதிரி இறை நிராகரிப்பாளர்கள் தான் நம்ம நிக்காஹ் செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், என் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன் அபூ தல்ஹா சொல்லுகிறார். ஹஜ்ரத் உம்மு சுலைமா சொன்னார்கள், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன் என்னை பிடிக்கலையான்னு கேட்கிறாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு. ஹதீஸ்ல இந்த வாசகம் இடம்பெறுகிறது, என்ன பிடிக்கலையா? அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க எல்லா வகையான தகுதியும் உள்ளவராக இருக்கிறீர்கள், அழகு, அந்தஸ்து, பொருளாதாரம் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களை வேண்டாம் என்று மறுப்பதற்கு வேறு வகையே இல்லை, வழியே இல்லை. அப்படியே என்னை மறுக்கிறீங்கன்னு கேட்டான். அந்த காஃபிரும் அன முஸ்லிம்,
நீ ஒரு இறை நிராகரிப்பாளன், நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர். இப்ப நான் என்ன செஞ்சா என்னை கல்யாணம் முடிச்சுக்குவீங்கன்னு கேட்கிறான் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு. இப்ப ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை தழுவுவது எனக்கு கொடுக்கக்கூடிய மகரா, என்னுடைய மகளாக உன்னுடைய ஈமானை நான் ஏற்றுக்கொள்கிறேன், போய் பெருமானார்ட்ட கலிமா சொல்லிட்டு வந்தாங்க அந்த அம்மா. நேர அபூ தல்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்தார்கள், கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அபூ தல்ஹா, எப்படி ஈமானை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், உம்மு சுலைம் தன்னுடைய மகளாகிய ஈமானை கேட்டார்கள் நாயகமே என்று சொன்னார்கள். சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழையாக இருந்த உம்மு சுலைமுக்கு கோடீஸ்வரன் மன கணவனாக வருகிறான். சொத்தெல்லாம் சும்மா வருது, தேடி வருது. அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற மனோநிலை அவர்களுக்கு வரவில்லை. அவர் முஸ்லிமாக மாறணும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விதவைக்கு அவரை முஸ்லிமாக்கி கொடுத்தான். இல்லை, அத்தோடு அவருடைய அத்துணை சொத்துக்களுக்கும் உரிமையாளராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அபூ தல்ஹாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அப்துல்லா என்று. அந்த குழந்தைக்கு 10 பிள்ளைகள் பிறந்தது. இவர்கள் இந்த 10 பேருமே, அதாவது தாபியீன்களிலே வருகிறார்கள். 10 பேரும் ஹாஃபிதுல் குர்ஆனாக மாறிட்டார்கள். சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவின் ஈமான் சரியாக இருந்தால், நாம் சரியாக வளர்த்தால், அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் பிள்ளை செல்வத்தையும் உலக சீமான்கணத்தையும் ரப்பு வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தி விடுவான். இதற்கு மாற்றமாக எல்லாம் சம்பாதித்து வைத்திருந்தோம், மார்க்கத்தை கொடுக்கவில்லை, ஈமானை கொடுக்கவில்லை, அல்லாஹ் ரசூலுல்லா யார் என்று கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னார். அத்துணை பொருள்களும் இருக்க ஈமானை இழந்து வெளியில் அந்த பிள்ளை பயணம் போய் விடுவார் என்பதற்கு சமீப கால நடைமுறைகள் முன்னுதாரணமாகும். எனவே அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் பாராட்டப்பட்டார்கள். அவர்களின் வணக்கத்தை பற்றி, அவர்களின் ஒழுக்கத்தை பற்றி, அவர்களின் உயர் குணத்தை பற்றி குர்ஆன் பாராட்டி பேசுகிறது என்று சொன்னால், அவர்களின் வளர்ப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்தார்கள். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய சந்ததிகளை, பாரம்பரியத்தை அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக வளர்த்து விட்டால், அவர்களின் வாழ்க்கைக்கு அவனே பொறுப்பாளனாக ஆகிறான். அவன் சாலிஹீன்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு தஆலா நமது சந்ததிகளை நேர்த்தியாக வளர்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்களாக, நேசம் பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.